வணக்கம் நிகிதா. மதுரை அவனியபுரம் வாடிவாசல் அருகே கிட்டத்தட்ட 2.5 அடி எம்ஜிஆர் சிலை ஒன்று நிறுவப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் இரவு அந்த எம்ஜிஆர் சிலை மர்மநபர்களால் சேதப்படுத்தப்பட்டது. இதன்படி நேற்றைய தினமே அதிமுக பகுதியில் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் மீண்டும் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்போம் என காவல்துறை தெரிவித்ததை அடுத்து அங்கிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் நிகிதா. இந்த நிலையில் இது தொடர்பாகவும் அதிமுகவின் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினமே ஒரு கண்டன அறிக்கையும் ஒன்று வெளியிட்டார். ஏனென்றால் தொடர்ந்து இந்த சேதப்படுத்திய நபர்கள் உடனே நடவடிக்கை எடுத்து காவல்துறை அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்த நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தற்போது அதே பகுதியில், அதாவது விமான நிலையம் செல்லும் சாலையில் அமர்ந்து திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள் தலைமையில் தற்போது அதிமுகவினர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிகிதா. இதனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. ஏனென்றால் தொடர்ந்து நேற்றைக்கு முன்தினம் சிலை சேதப்படுத்திய போதும் நேற்றைய தினம் மறுசிலை அப்பகுதியிலே வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் இந்த சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அதிமுகவினர் புகார் கொடுத்த நிலையில் இதுவரைக்கும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்போது அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிகிதா. இந்த நிலையில் அப்பகுதி பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. இது தொடர்பாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவிக்கையில் கூட தொடர்ந்து இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை சந்திக்க முற்பட்ட போதும் கூட அவர்கள் மீட்டிங் ஆலோசனை கூட்டத்துக்கு சென்றுவதாக தெரிவிக்கின்றனர். இதுவரையாவது இந்த சம்பவம் நடந்து 48 மணி நேரம் ஆகியும் இதுவரை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் தற்போது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் நிக்கிதா.